ஜெபம். அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜூமர் லைட் நம்மளுடைய திருச்சபை சார்ந்த ஒருவர் இது திருச்சபைக்காக நன்கொடையாக கொடுத்திருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்காக அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக என்னுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஜூமர் லைட்டை நம் ஜெபத்தோடு பிரதிஷ்டை செய்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஞாயிறு பள்ளி ஆராதனையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் திருச்சபைக்காக திருச்சபை அழகு பார்க்க வேண்டும் என்று, திருச்சபை இன்னும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய குடும்பம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே திருச்சபைக்காக இந்த ஒரு லைட்டை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. குறிப்பாக இந்த லைட்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் ஆண்டவரை இதை பயன்படுத்தவும், ஆண்டவரை எங்களோடு இணைந்து இந்த லைட்டும் ஆண்டவரை அதிக நாட்களாக அநேக வருடங்களாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு பொருளாக இது இருக்கவும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கவும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஞாயிறு பள்ளி ஆராதனை உடைய ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனால் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். வாருங்கள், பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்ததி முன் வாருங்கள். ஜெபம் செய்வோம்.
நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் சிறு பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஆராதனையை நடத்த தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உண்மை சொஸ்தரிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நன்றி அப்பா. இந்த சண்டே ஸ்கூல் சண்டேக்கு ஒவ்வொருக்கும் என்ன பொறுப்பு கிடைச்சிருக்கோ அது நல்லபடியாக செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் துணையாக அந்த ஆசிரியக்கணும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையில் ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 238 பாடுவோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 127, சாம்ஸ் 127. கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வளவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்.
அவைகளால் தன் அம்பார துணியை நேர்ப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானமடையாமல் முகவுல வாசலில் பேசுவார்கள். நாம் அப்போஸ்தலரோட விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரையும் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்தே பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெடுத்திருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய பல்வாசத்தை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நிறைந்திருக்க வருவார். பரிசுத்தாவே விசுவாசிக்கிறேன். பொதுவாக ஐக்கியமும் பாவ மன்னிப்பு சரீரத்திலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் முழங்கால் படிட்டு கர்த்தரோட ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தப்பமே செய்யப்பட பல பூமியில் செய்யப்படுவதாக. சபையார் அமருங்கள். இப்பொழுது நாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. ஜெனசிஸ் சாப்டர் 18 verses 16 to 21. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதமாய் நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்த எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. Today's Bible reading is taken from Romans chapter 12 verse 9 to 18. Love must be sincere. Hate what is evil. Cling to what is good. Be devoted to one another in love. Honor one another above yourself. Never be lacking in zeal, but keep your spiritual fervor, serving the Lord. Be joyful in hope, patient in affliction, faithful in prayer. Share with the Lord's people who are in need. Practice hospitality. Bless those who persecute you. Bless and do not curse. Rejoice with those who rejoice. Mourn with those who mourn. Live in harmony with one another. Do not be proud, but be willing to associate with people of low position. Do not be conceited. Do not repay anyone evil for evil. Be careful to do what is right in the eyes of everyone. If it is possible, as far as it depends on you, live at peace with everyone. This is the word of the Lord. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் உள்ள மகிழ்வோம் மகிழ்வோம் என்று பாடல் பாடுவோம். சாங் நம்பர் 973.
இயேசுவே ஆராதிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு அன்புள்ள இயேசுப்பா, அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெயிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாங்க. இப்போ படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நல்ல ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு நல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் படிக்க முடியலையே, அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லையே, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தினால ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நான் படிக்கிற ஒரு பிள்ளைகள் ஹெல்த்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா சுக பலத்தை தாங்க, அவங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும். அவங்களும் இப்போ நிறைய நோயெல்லாம் பரவுது, அதுலேருந்து அதை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள இயேசுப்பா, அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நான்
பெண் பிள்ளைகள் சேஃப்டிக்காக ஜெபிக்கிறேன். பெண் பிள்ளைகளுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கணும் ஏசப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இப்போ நிறைய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தீய காரியங்கள்லாம் நடக்குது ஏசப்பா. அதுலேருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர முச்சிலும் வீட்டுக்கு வர முச்சிலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெப கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சிறுவர்கள் சிறு நாடகம் நடிப்பார்கள். என்ன டீச்சரை காணோம்? ஆமா, இன்னும் வரல. என்ன டீச்சரை காணோம்? ஆமா, வரல. வராம இருந்தா நல்லதுதான். குட் மார்னிங் சார். Good morning, sir. God bless you, sir. குட் மார்னிங் இருங்க. இப்போ நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன். Daphne, Present, sir. Joshua, இருக்கேன். Nitila, Present, sir. Rio, இருக்கேன் சார். Reni, Ria. உள்ளேன் ஐயா. இப்போலாம் உங்கள் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் காட்டுங்க எனக்கு. இன்னைக்கு நம்ம ப்ரொனவுன்சியேஷன் படிக்க போகிறோம். எனக்கு பின்னாலே ரிப்பீட் பண்ணுங்க. ஜி ஜி ஓ ஓ ஓ ஓ ஜி ஜி எல் எல் இ இ கூகுள். கூகுள். ரெனி நீ சொல்லு. GOOGLE குலு குலு. உனக்கு இப்படியா படிச்சு கொடுத்தேன்? ஆமா. நித்திலா நீ சொல்லு. GOOGLE கூகுள். பாத்தியா எவ்வளோ அழகா சொன்னா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.
சொல்ல மாட்டாங்க அவ மட்டும் இப்பதான் திட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. யார்கிட்டயாவது பைசா இருக்குதா? இல்லை யார்கிட்டயாவது ஏதாவது உலக இந்த பொருள் இருக்குதா? எவ்வளோ என்னது இருக்குது? என்கிட்ட ஒரு ஃபாரின் பென் இருக்கு. இதுவாக அம்மா வாங்கி கொடுத்தாங்களே புதுசா ஃபாரின்ல, அதுவா? ஆமாம் அதே தான். அதை எடுத்து நம்ம பேக்கில் வச்சிடலாம். சரி. அந்த ஃபர்ஸ்ட் ஜிப்பில் போட்டுரு. வச்ச மாதிரி வச்சிரு. ஆமாம் வச்சே மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். புக் எடுங்க. ஐயோ பெண்ணு காணோம். ஆமாம் அதே தான் காணோம். அதை எல்லாரும் பேக்கை தேட சொல்லுங்க. எல்லாரும் பேக் செக் பண்ணுங்க. என் பேக்கில் இல்லை. என் பேக்லயும் இல்ல. என் பேக்லேயும் இல்லை. என் பேக்லேயும் இல்லை. சார் இது என் பேக்கில் தான் இருந்துச்சு. எனக்கு அப்பவே தெரியும். நானும் நினைச்சேன் அவ தான் எடுத்திருப்பான்னு. எனக்கும் தெரியும் இவ தான் எப்படி எடுத்திருப்பான்னு. இது உன் பேக்கில் எப்படி வந்து? தெரில சார். இது திருப்பி பாது. சாரி சார். உங்கனால எனக்கு எல்லாம் பீரியடும் வேஸ்ட்டாக போகுது. நம்ம ஏதாச்சும் பண்ணா மட்டும் நம்மள திட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவ பண்ண மட்டும் திட்டவே மாட்டாங்க. யார்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? என்கிட்ட ஐடியா இருக்கு. யார்கிட்ட ஏதாவது பைசா இருக்குதா? என்கிட்ட இருக்கு. எவ்வளோ ரூபா? 500 ரூபா இருக்கு. அதை எடுத்து நம்ம பேக்கில் வச்சிடலாம். எப்படியும் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்துருவான். நம்ம டீச்சர் வந்தோடனே திருடின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே ஓகே. நான் பேக் அந்த ஃபர்ஸ்ட் ஜிப்பில் போட்டுரு. வச்ச மாதிரி வச்சிருங்க. வச்ச மாதிரி வச்சாச்சு. சார் 500 ரூபாய் நோட்டிய பேக்கில் இருக்கு. இது ஒன்னோடது இல்லை. சரி அப்போ பார்ப்போம். ஓகே சார். இன்னைக்கு டிஃபன் என்ன கொண்டு வந்த? எனக்கு மட்டன் பிரியாணி கொண்டு வந்தேன். அப்படியே நான் சிக்கன் பிரியாணி கொண்டு வந்தேன். இப்போ ரிவிஷன் பண்ணும். புக் ரியோ உனக்கு ஐடியா எங்க? ஏன் ஐடியா சார்? சார் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குதா, அந்த நாய்க்கு பெல்ட்டே இல்லை, அதனால் அந்த நாய்க்கே பெல்ட்டாக மாட்டிட்டு சார். ஜோஷுவா உன் ஐடியா எங்க? உனக்கு முகம் பார்த்தே தெரியுது நீ வீட்டில் மறந்து வச்சுட்டு இரு. ரெனி உனக்கு கையில் என்ன இருக்கு? ஐடி கார்டு. போட்டுக்கோ.
அது என்ன மஞ்சள் மஞ்சள் கலரில் இருக்கு? ஸ்மைலி சார், ஸ்மைலி எவ்வளோ அழகா இருக்கு. இவளுக்கு ஐடியில் அப்படி ஒன்று அதுக்கு வேறு வேலை இல்லை. ஆமாம் அவளுக்கு வேலையே இல்லை. ரியா ஓ ஐடி எங்க? நான் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு ஒரு மேனர்ஸ் இல்லையா? டீச்சர்கிட்ட எப்படி பேசணும்? இல்லை, நீ இப்போ பிடி டீச்சர்கிட்ட போ. ரிசர்ச்சில் பரவு பார்க்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட கிளாஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சார் சார் ஏன் 500 ரூபா காடு சார். இல்லை அந்த பரதநாட்டியம் வச்ச ஃபீஸா? ஆமா, அது இன்னைக்கு தானே லாஸ்ட் டே. ஆமா ஆமாம் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஆமா கொடுக்கணும். எல்லாரும் பேக் செக் பண்ண சொல்லுங்க. இதான் பேக் செக் பண்ணுங்க. என் பேக்கில் இல்லை. என் பேக்ல இல்லப்பா. என் பேக்லயும் இல்லை. என் பேக்லேயும் இல்லை. இந்த வாட்டியும் நித்தில பேக்கில் தான் இருக்கும். அவள் பேக்கில் தேடி பாருங்க. போனாட்டி அவதான் எடுத்தா. அவதான் பெண்ணையும் எடுத்து வச்சிருந்தேன். எப்படியும் அவ பேக்ல தான். ஆமாம் அவள் பேக்கில் தான் இருக்கு. அவன் பேக்ல பாருங்க. சும்மா இருங்க கிளாஸ். நானே செக் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஜிப்ல பாருங்க. ஆனா உனக்கு அது எப்படி தெரியும்? நான் தானே. ஐயோ, நீ வச்சியா? ஆமா நான் தான் வச்சேன். இப்படி யாரும் பண்ணுவாங்களா? ஹலோ, உங்களா தான் பேசுறேன். தெரியல பாரு. உங்க கூட வேற யார் இருந்தா இந்த கேங்ல? நாங்க என்ன செஞ்சோம்? நீ எங்க மேல பழிய போடுற? நீ தான் ஐடியா கொடுத்த. நீ தான் ஐடியா கொடுத்த. லாஸ்ட் சும்மா இருங்க. இப்போ எல்லாரும் பிரின்சிபல் ஆபீஸ்ல போ. சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார். என்ன மன்னிச்சிட்டுருங்க, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாம பண்ணிருப்பாங்க. ஆனா இவ உனக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, யார் நம்மளுக்கு தீங்கு செஞ்சாலும் நம்ம அவங்கள மன்னிக்கணும்னு. அதனால தான் நான் இவங்கள மன்னிச்சிட்டேன். சரி. நித்திலா நில்லு. நாங்கள் எல்லாரும் ஒரு சார் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம். அடலும் நீ எங்களை படிச்சுட்டல. சாரி நித்திலா. சாரி நித்திலா. இட்ஸ் ஓகே, நீங்கள் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, யார் நம்மளுக்கு தீங்கு செஞ்சாலும் நம்ம மன்னிக்கணும்னு. அதனால தான் மன்னிச்சிட்டேன். சாரி நித்திலா. சாரி நித்திலா. சாரி நித்திலா. இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. இப்பொழுது சிறுவர்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். उसके जैसा कोई नहीं, यीशु जैसा कोई
இப்பொழுது சிறுவர்கள் வசனம் சொல்வார்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1 பேதுரு 2:3. Trust in the Lord with all your heart. Never let you relay what you think you know. Proverbs chapter 3 verses 5. The Lord does not let to go the righteous hungry, but he thoughts the cravings of the wicked. Proverbs 10 verses 4. But we know that in all things God work for the God for who love him have been according to his purpose. Romans 8:28. The Lord is like a light for the whole world. Where the city is built in the hills, it cannot be hid. Matthew 5:14. Do not be anxious about anything, but in every situation, by prayer and petition, by thanksgiving, present your request to the Lord. Philippians 4:6. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. Proverbs chapter 3 verse 5. Dear friend, let us love one another, for love comes from God. Everyone who loves has been God and known God. 1 John chapter 4 verse 7. The Lord is my shepherd, I lack nothing. Psalm 23 verse 1. For God loved the world that he gave his son. John 3 verses 16. கர்த்தரை துதியுங்கள், அவன் அருள்கிருபை என்றுமுள்ளது. I have the strength to face all conditions by the power Christ give me. I will instruct you, I will teach you the way should you, I will counsel you, I will watch over you. Psalms 32 verse 8. Kind message in all big math live here. My Sunday school teacher, Miss Angel Christo. இப்போது நமது சபை சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கவிதைகளாக கூற விரும்புகிறேன். நம்ம சண்டே ஸ்கூல் ஃபுல்லா ஜாலி. ராய் ஜோயல் 2 குட்டி பசங்க, ரொம்ப சபி. நடந்து வந்த குட்டி குட்டி ஃபீட். கிளாஸ்ல உட்கார்ந்தா எல்லாரும் பண்ணுவாங்க ஸ்வீட். ஸ்டீவ், ரியோ, ஜோஷ்வா சூப்பர் நோட்டோரியஸான கேங். அவங்க மஸ்தி செம்ம பேங். சீக்ரெட்ஸ், கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கிளாஸில் வந்தால் ஃபுல் மஸ்தி பண்ணுவாங்க. ஜோஸ்லின், ரெபேக்கா சூப்பர் டான்சர்ஸ். அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராப்பர். டீனா அண்ட் மேக்லின் ரொம்ப சைலண்டான பேர், ஆனால் அவங்க தாட்ஸ் ஃபுல் ஆஃப் கேர். ரியா, நித்திலா, ரெனி பெஸ்டிஸ், சூப்பர் ஸ்ட்ராங். டுகெதரா இருந்தா நத்திங் கோஸ் ராங். அரோன் அண்ட் அவிஷா silent boys with style. Sunday school வருவாங்க with super cute smile. Rihanna and William ரொம்ப smart and bright. அவங்க skills super sight. இங்க எல்லாரும் ஒரு சூப்பரான மிக்ஸ். சண்டே ஸ்கூல்ல நம்ம ஹாப்பினஸ் ஃபிக்ஸ். குட்டி பசங்கலேருந்து டீன்ஸ் வரைக்கும் சண்டே ஸ்கூல் ஃபுல் மஸ்தி தான். இந்த பசங்க எல்லாம் கடவுளோட gift தான். Thank you. இப்பொழுது ஆண்டு அறிக்கை வாசிக்க கேட்போம். Sunday School Report 2024. First, I thank to our Heavenly Father for this beautiful day. Children of
on the way they should go, and even when they are old, they will not turn from it. Proverbs 22:6. Proverbs 22:6ல சொல்லியிருக்கு, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடந்து அவன் முதிர் வயதிலும் அதை விடா இருப்பான். ஸோ சின்ன பிள்ளைகள் இந்த சண்டே ஸ்கூல் டைமில் தான் ஒரு கிஃப்டான டைம். ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு இந்த சான்ஸில் ஏசப்பாவோட வசனங்கள், குட்டி குட்டி கதைகள், அவங்க ஸ்பிரிச்சுவலாக வளர்கிறதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏசப்பாக்கு நான் முதலாவது நன்றி சொல்கிறேன். இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி தந்ததுக்காக ஏசப்பாக்கு நான் முதலாவது தேங்க்யூ சொல்கிறேன். எல்லா வாரமும் சண்டே ஸ்கூல் சர்வீஸ் முடிஞ்ச உடனே சண்டே ஸ்கூல் நடக்கும். அதில் சின்ன சின்ன பாடல்கள் எல்லா வாரமும் பாடுறதுக்கு கடவுள் உதவி செய்வாங்க. வசனங்கள், கதைகள் கேட்குறதுக்கு பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சண்டே ஸ்கூலில் 17 ஸ்டூடெண்ட்ஸ், 17 children. There are 3 teachers, myself and Miss Christo for beginner, and கொஞ்ச நாளைக்கு சங்கீதா ஜெபஸ் அக்கா இன் பிளேஸ் ஆஃப் ரோஸ்லின் அக்கா இருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன், அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு. வேறு இந்த கிளாஸ் ஃபர்தராக டிவைட் பண்ணது 3 கிளாஸாக, பிகினர், ப்ரைமரி அண்ட் ஜூனியர். வேறு இந்த கிளாஸ் நடக்கிறதுக்கு அந்த டைமில் இன்சார்ஜ் பாஸ்டராக இருந்த பாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. புது சிலபஸ் வாங்கி தர்றதுக்கு பிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அலாங் வித் த டீச்சர்ஸ் கைட். கடந்த வருடம் நம்ம காம்படிஷன்ஸ் நடத்தணும். ட்ராயிங் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ், சிங்கிங் காம்படிஷன், வேறு ரிட்டன் எக்ஸாம், வேறு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது வின்னர்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டில் நடந்துச்சு 24 டிசம்பர் 2023. அதுக்கு கமிட்டி ஹெல்ப் பண்ணது, ப்ரைஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கமிட்டி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் டீச்சர்ஸ். வேறு அவங்க ரொம்ப சின்சியராக என் கூடயும் ஏசப்பாவோட கிருபையால் ஒவ்வொரு வாரமும் அவங்க தவறாமல் ஏசப்பாவோட வார்த்தையை பிள்ளைகளுக்கு ஒரு என்தூசியாஸ்டிக்காக, ஒரு கிரேஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்காங்க. வேறு நான் ரிக்வெஸ்ட் வைக்கேன் காங்கிரிகேஷனுக்கு, வரப்போகிற நாட்களில் இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் பிள்ளைகள் இன்னும் நிறைய பாடல்கள், வேறு அவங்களோட டேலண்ட், அவங்களோட இடன் டேலண்ட் இன்னும் வெளியே அவங்க கொண்டு வரணும். ஏசப்பாவோட நாமம் அதில் மகிமைப்படணும். எல்லா வாரமும் தொடர்ந்து வர்றதுக்கு பேரண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணி சீக்கிரமாக, அதுக்கு பேரண்ட்ஸோட ஹெல்ப் ரொம்ப தேவை. குட்டி பிள்ளைகளுக்கும் அதை ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பேரண்ட்ஸ் எழுப்ப மூச்சில் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்களோ சண்டே ரெகுலராக சண்டே ஸ்கூல் வர்றதுக்கு மிஸ் பண்ணாமல் வர்றதுக்கு உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வரப்போகிற நாட்களில் அநேக காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த காம்படிஷன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட், இப்போ எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏசு தானே இந்த மினிஸ்ட்ரி ஆசீர்வதிப்பராக இந்த வருங்காலத்திலையும். தேங்க்யூ. இப்போது நம்ம இன்னைக்கு இந்த ஆராதனையை ஸ்பெஷல் பண்ணுறதுக்கு டிஜிடி டீமை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்களும் சரி ஓகேன்னு வந்திருக்காங்க. அதுக்காக அவங்கள நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம் அண்ணா. இப்போது ஒரு குட்டி டோக்கன் ஆஃப் லவ் ஐயாவை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு ஆனர் பண்ணுறதுக்கு. சொல்லுமோன் அண்ணா. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய டீம் லேட்டாக வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஐசக் அண்ணா. இவங்க
அவங்களோட லீவ் நாட்களில் ஏசப்பாக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு சண்டேயும் அவங்க பேக் டு பேக் ஒவ்வொரு சண்டேயும் அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது நிமித்தமாக நான் கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைகளுக்கு வேறு நிறைய கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைகளுக்கு ஏசப்பாவோட காஸ்பல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மினிஸ்ட்ரிக்காண்டி ப்ரேயர் பண்ணிவிடுங்க. அவங்க வீக் டேஸில் ஃபுல்லாக அவங்களோட வேலையை பண்ணிவிட்டு இந்த ஸ்பெஷலான ஏசப்பாவோட வேலையும் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு அவங்களுக்கு டிஜிடி டீம் காண்டி நம்ம சபையாக சேர்ந்து ஜெபம் நம்மளோட பர்சனல் ஜெபத்தில் ஜெபம் பண்ணதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டுவாங்க. இப்போ நம்ம குட்டி பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் சார்பாக எல்லா குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் எல்லாரும் வரிசையாக வந்து அவங்களோட கிஃப்ட் ஐயா வந்து கொடுப்பாங்க. ஃப்யூச்சர் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ குட்டி பிள்ளைகள் எல்லாரும் முன்னால் வாங்க. தேங்க்யூ ஐயா. செய்திக்குள் ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 239 பாடுவோம். ஹிம் நம்பர் 239.
சபையார் அமர்வோம். இப்பொழுது சகோதரன் சாலமன் அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவர் பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாருக்கும் எங்க தாராவி நற்செய்தி குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அன்பாக அழைத்த ஐயா, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல். குட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப கியூட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ட்ரெடிஷ்னல் வீர்ல பிள்ளைகளை பார்க்கோம். நல்லா வேஷ்டி சட்டையில பாவடை சட்டையில. மே காட் பிளஸ் யூ. ரெடி பண்ண ஒவ்வொரு டீச்சருக்கும் எங்களோட வாழ்த்துதல். கோஆப்ரேட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ரொம்ப அருமையா ஒரு கவிதை சொன்னீங்க டீச்சர். நீங்க இதே மாதிரி எல்லா பிள்ளைகளையும் நீங்க ரெகுலரா பிரேயர்ல வைப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மே காட் பிளஸ் யூ. செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஆயத்தத்திற்காக ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வேறு இன்றைய தினத்தில் அப்பா குழந்தைக்காக கோயிலாக ஏறி இறங்குறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு என்று ஒரு அழகான ஒரு கண்மணி செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கீங்களேப்பா. அதற்காக நாங்கள் முதலாவது திருச்சபையாக குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம் அப்பா. வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, எவ்வாறு ஆபிரகாம் ஒரு குழந்தைக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஏங்கிக்கிட்டு இருக்காரு நாங்கள் பார்க்குறோம்ப்பா. நாங்கள் இன்னைக்கு கூட நாங்கள் வாசிச்ச பகுதியில் ஒரு குழந்தையை கொடுக்கும் போது அப்பா எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலும் இயேசு சுவாமி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய பிள்ளைகளை கருத்தாக போதித்து வளர்ப்பதற்கு அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க. அடியனை மறைத்து உங்க வார்த்தை வெளிப்படட்டும். இந்த வார்த்தையானது அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதிக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆப்ரஹாம் அப்படின்ட்டு நம்மளோட ஃபாதர் ஆஃப் ஃபேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இதை நம்ம ரீடிங் நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு மனசுல சின்ன ரொம்ப அவங்களோட வாழ்க்கையில குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு காரியம் என்ன பண்ணுது, அவங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்கள வந்து பாதிச்சுட்டு இருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க அநேக நேரத்தில் ஆப்ரஹாம் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தரையும் இது நம்ம குழந்தையா இருக்கலாமா, இது நம்மளுடைய வம்சமாக இருக்கலாமா, இவர்கள் மூலமாக என்னோட வம்சம் முன்னேறி செல்லுமா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்காங்க. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஒரு 2-3 காரியங்களை நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது ஆபிரகாம் குழந்தையாக நினைச்சு பார்த்தது யாருன்னு நம்ம பார்த்தோம்னா அதே ஜெனிசஸ் ஆதியாகமம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜெனிசஸ் சாப்டர் 12 verses 4. இங்க படிங்க சாரி. ஸோ அவருக்கு 75 வயசு ஆகுது. அவ்வளோ நாள் அவருக்கு குழந்தை இல்லை. அந்த டைம்ல அவங்க என்ன முடிவுக்கு வந்துருந்தாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட குழந்தையானது லோத்தா தான் இருப்பாருன்ட்டு லோத்தை கூட்டு கொண்டு அந்த இடத்துல இருந்து செல்றாங்க. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும், பின்னாடி நம்ம வாசிச்சோம்னா ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இருக்காரு வருத்தத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு மனுஷனை அவர் குழந்தையா பார்க்காரு. அதே ஆதியாகமத்துல 15th அதிகாரம் 2வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? 15:2. ஆபிரகாம், ஆண்டவரே ஸோ அதுக்கு அடுத்தால அவர் வராரு. அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு லாயல் சர்வெண்ட் இருக்காங்க. அவங்க பார்க்காங்க, அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்களோட லோத்து கூட இல்லை, ஆனால் இவரு கூட இருக்காரு. ஸோ அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருந்தாரு, இனிமேல் என்னோட வாரிசு யார் தான், எலியேசர் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் பின்னாடி ரீட் பண்ணீங்கன்னா அவன் உன்னோட வாரிசுலன்னு ஒரு கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் அங்கேயும் அவருக்கு வந்து ஒரு ஏமாற்றம். அதற்கப்புறமாக 3வது ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே ஜெனிசஸ்ல சாப்டர் 16 verse 15, 16வது அதிகாரம் 15வது வசனம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 3வது ஒரு ஸ்டேட்ல அவங்க வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லோத்து,
அதுக்கப்புறம் எலியேசர், அதுக்கப்புறம் இஸ்மவேல். இப்படி ஒவ்வொரு பக்கமும் அவங்க வந்து ஒரு குழந்தையை தேடி தேடி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆகிட்டு இருக்கதே பாக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாங்க, கடைசியில அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்காங்க. சோ இன்றைய தினத்திலையும் இப்படிப்பட்டதான நம்ம பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம பார்க்கலாம், குழந்தைக்கு ஒவ்வொரு கட்டத்துல இயங்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க, டைரக்ட்லி ஒரு வாக்குத்தத்தமான ஒரு ஆண்டவர் பிள்ளையை கொடுக்காங்க. அதே வாக்குத்தத்தமான பிள்ளையை தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஃபைனலி யாருக்கு கொடுக்காங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்காங்க. சோ அந்த வாக்குத்தத்த பிள்ளை யாருன்னு பார்த்தோம்னா ஜெனிசஸ் சாப்டர் 21 2 and 3. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் வருது ஒரு காலகட்டத்தில், அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கரெக்டா ஒரு குமாரனை கொடுக்காங்க, அவங்களுக்கு ஐசக்னு பேர் வைக்க சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன நடக்குன்னா, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளை, அதாவது காட்ஸ் ப்ராமிஸ் சைல்ட் ஒருத்தரோட வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் வந்து அந்த குழந்தையோட சேர்த்து அந்த பெற்றோருக்கும் நிறைய ப்ரொமோஷன் கொடுக்காங்க. அவங்களோட வாக்குத்தத்த பிள்ளைகள் வரும்போது ஆண்டவர் பெற்றோர் மூலமாக அநேக காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாஸ் டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் முடிவு பண்றாங்க. அந்த இதை தான் நம்ம வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இப்பதான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, ஆபிரகாமை ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆபிரகாம், நீ இவ்வளவு நாள் ஒவ்வொரு கட்டத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்த, ஆனா இந்த கட்டத்துல நான் வந்து உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன். சோ அந்த குழந்தையை நீ எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு நீ எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்காங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 19 பிள்ளைகளுக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இருக்கிற ஒவ்வொரு பேரும் யாரு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஒவ்வொரு பேருமே நம்ம இன்னைக்கு ஆபிரகாம் அவங்க இருந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை கொடுக்காங்க. சோ இந்த குழந்தைய எப்படி வளர்க்க வேண்டும், அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்காங்கன்னா, நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க. சோ இதே மாதிரிதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே கட்டளை அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு அதே கட்டளை என்ன பண்றாங்க, ஆண்டவர் நம்மளுக்கும் கொடுக்காங்க. சோ இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பை டிஃபால்ட்டாவே நீங்க அந்த கேட்டகரிக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றியே ஆக வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்தே ஆக வேண்டும். பைபிள்ல எப்படி இருக்கு, அந்த பிள்ளையோட வாழ்க்கை உங்க ஆஸ் அ கிறிஸ்டியன் லைஃப் நீங்க பரலோகத்துக்கு போனா மட்டும் காணாது, உங்க பிள்ளைகளுக்கும் அந்த நீதியை அந்த காரியங்களை நீங்க என்ன பண்ணணும், கற்பித்து கொடுக்க வேண்டும். ஸோ ஒரு பிள்ளைய ஆண்டவர் உங்க கையில கொடுத்தாங்கன்னா அதோட சேர்த்து ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த கமாண்ட்மெண்ட்டையும் சேர்த்து கொடுக்காங்க, இந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்காங்க. அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதற்காக உங்களுக்குள்ள நீங்க என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், உங்களுக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ சில காரியங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்துவதற்கு, நீதியுள்ள வாழ்க்கையில வழி நடத்துவதற்கு நீங்க அதை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். ஸோ நம்ம 2-3 காரியங்கள் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்மளோட டியூட்டி என்னது பிள்ளைகளை வளர்ப்பதற்குன்னு பைபிள் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, ஆஸ் அ சர்ச் ஒரு திருச்சபையாக நம்மளோட ரோல் என்னது, இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த என்ன 2 கான்டெக்ட்ல பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாம் வந்து அந்த சோதோம் குமரால இருந்து தள்ளி வாழ்ந்தார். ஓகேவா, ஆண்டவர் வந்து சோதோம் குமராவை அழிக்க போறாங்க. அதே மாதிரி நம்ம ஆபிரகாம் கிட்ட சொல்லாம இருப்பேனோ அப்படிங்காங்க. இன்னைக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸ்
நம்ம இந்த ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி பாவங்கள் இருக்குது, நம்மளை சுத்தி நம்மளே அறியாம நிறைய டெம்டேஷன் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு சோதோம்ல இருந்து நம்ம வாழ்றோமா? ஸோ ஃபர்ஸ்ட் காரியம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும்னா, த ஃபர்ஸ்ட் இஸ் நம்மளுடைய பாவங்களே சுத்திகரித்திருக்கணுமா? இந்த சோதோமின் காரியம். ஸோ சோதோம்ல ஒன் ஆஃப் த திங் இஸ் ஹோமோசெக்சுவாலிட்டி. அது சைட்ல இருந்தாலும் இன்னொரு பாவம் என்ன அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம்னா, எசேக்கியேல் எழுதின நிருபத்துக்கு நம்ம போலாம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 49 and 50 வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் chapter 16 verses 49 and 50. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அழகான 2-3 வேர்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சோதோமில் இருக்க பாவம் நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரகன்ஸ். ஸோ இன்னைக்கு உள்ள நம்ம கிறிஸ்டியானிட்டியில் நம்ம மேபி ஓப்பனாக அரகண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அரகன்ஸ் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காங்க, நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், என்ன மாதிரி யாரையுமே ஆண்டவர் வைக்கல அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள சில அரகன்ஸ் இருக்கு. அதை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க அதை வந்து விட்டு விடணும் அப்படின்னு. இந்த காரியங்கள் எல்லாம் யார் அப்சர்வ் பண்றான்னா, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது உலக பிரமாணமா அரகண்டா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய படிப்பை வைத்து, உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சு, நீங்க இருக்கிற வேலை பார்க்குற இடத்த வச்சு, இல்லைன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் காரியங்களை வைத்து ஒரு அரகன்ஸ் இருந்ததுன்னா, அதை இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் விட்டு விடணும். ரெண்டாவது பார்த்தோம்னா ஓவர்ஃபெட் அண்ட் அன்கன்சர்ன்ட். நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல ஒரு ஓவர்ஃபெட் அப்படின்னா என்ன சொல்லலாம், சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் என்னால் எதனாலும் எப்படினாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வாழ்க்கை இன்னைக்குள்ள ஒரு காரியகட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு, ஒரு லக்ஸரியை நோக்கி. எந்த ஒரு காரியமே, அது வந்து சாப்பாடு மாத்திரம் இல்லை, எந்த காரியமே, உங்களுக்கு ஒரு பர்ச்சேசிங் பண்ணாலும் சரி, ஒரு மெட்டீரியலிசம் பண்ணாலும் சரி, ஒரு காரியம் பண்ணாலும் சரி. ஸோ அந்த காரியத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அதில் வந்து நம்ம ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதை வந்து நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே பார்த்தோம்னா, they did not help the poor and needy. கஷ்டப்பட்டவங்க, தரித்திரவங்க நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா, அது வந்து நம்மளோட கடமை, கிறிஸ்டியன் டியூட்டி. இப்படி நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு யார் பார்க்க, உங்கள் பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பண்ணணும். ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் இன்னும் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்தோம்னா அநேக காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஆஸ் அ கிறிஸ்டியன் பேரண்ட் நீங்கள் உங்களை வந்து டெய்லி இவாலுவேட் பண்ணதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த இவாலுவேஷன் பண்ணுறது உங்களோட டியூட்டி. இப்படி பண்ணினா மாத்திரம்தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள லீட் பண்ண முடியும், அவங்கள ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போக முடியும். ஸோ முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நம்மளே ஆராய்ந்து பார்த்து நம்மளுக்கு இருக்கிற பாவங்களை நம்ம சுத்திகரிக்கணும். ரெண்டாவது வந்து நம்மளோட விசுவாசம், பிலீஃப் இன் காட். ஸோ ஆதியாகமத்தில் வந்துக்கிடலாம், 15 chapter 15 verses 6. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசித்தான் அதனால் நீதியாக எண்ணினது அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம வந்து படிச்சுட்டு விட்டுறதும். விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நம்மளை இவால்வேட் பண்ணுறது, உங்களோட நீட்ஸ், உங்களோட தேவைகள் என்னென்னலாம் இருக்கோ அதில் நீங்கள் விசுவாசம் எவ்வளோ வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்திற்காக காத்திருக்கீங்களா? அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எந்த ஒரு காரியமே நம்மளால் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கும் போது விசுவாசத்தை காட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க.
பார்க்காங்க. ஸோ ஆபிரகாம் நம்ம பார்த்தோம்னா அவரை மாதிரி செல்வ சீமான் யாருமே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இல்லைன்னு சொல்ல போனா இன்னைக்குள்ள இன்ஃப்ளேஷனுக்கு ஆட்ல மைனஸ் பண்ணனா அவருக்கு சொத்து மதிப்பு குறைஞ்சது 8,000 to 15,000 கோடி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து இவால்வேட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சொத்து பாருங்களேன். அப்படி இருந்த ஒரு மனுஷனை என்ன பண்றாரு, எதுனாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா வைத்திருக்காங்க. அவங்க பிள்ளைகள் பார்க்காங்க, என்னோட அப்பா அம்மா தேவைகளுக்காக யார்கிட்ட போறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் நிற்காங்க அப்படின்னு. இதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் உங்களோட விசுவாசத்தின் வாழ்க்கையை பார்க்காங்களா? முதலாவது உங்களுக்குள்ள பாவங்கள் கிளியர் பண்ணிருக்கீங்களா? ரெண்டாவது உங்களோட விசுவாசமான வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரியத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியம் நடக்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, இங்க பார்ப்பா நம்ம இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார், இந்த காரியம் நம்மளுக்கு தேவையா இருந்து தடைப்பட்டிருந்து, ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த காரியத்தை தந்தாங்க. அதால உங்களுக்கு எது ரிக்குவயர்மெண்ட் நீங்க என்ன பண்ணணும், எங்களை இல்ல இயேசு சுவாமியை நம்பணும்ட்டு நீங்க ஆண்டவரை அவங்களுக்கு வந்து நீங்க காட்டி கொடுப்பதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சென்ஸ், ரெண்டாவது வந்து நம்மளோட ஃபேத். மூன்றாவது பிள்ளைகள்கிட்ட நம்ம காட்ட வேண்டிய ஒரு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா கிவிங் அவே, அதாவது விட்டு கொடுத்துதல். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம அதே நம்ம ஜெனிசஸ்ல பார்க்கலாம், சாப்டர் 13 verses 9. சாப்டர் 13 13வது அதிகாரம் 13ல 9வது வசனம். இது வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலா இந்த வார்த்தையை ரீட் பண்ணிட்டு பைபிள் ரீட் பண்ணும்போது விட்டுருவோம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய செல்வ சீமான், அவருக்கு இருக்கிற சொத்து அந்த இடத்துல நீங்க மேல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற சொத்து அந்த பூமியால தாங்க முடியலையா, அதுக்காக சண்டை. அப்படின்னா எவ்வளோ அவங்களோட ஆஸ்தி இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஓகேவா? அவர் வந்து வயசுல பெரிய ஆளு, அவர் செல்வ சீமானா இருக்காரு. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அவர் முன்னாடி எந்திரிச்சுன்னு தான் பேசுறாங்க, அவ்வளோ பெரிய ஆளா இருக்கு. அவரு லோத்துக்கிட்ட இறங்கி வந்து பேசணும்னு ஒரு இதே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீ லெஃப்ட் போனா நான் ரைட் போறேன்ப்பா, நீ ரைட் எடுத்துக்கோ நான் லெஃப்ட் போறேன். இப்படி ஒரு சிம்பிளிசிட்டி, இப்படி ஒரு ஹம்பிள்னஸ், இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் முன்னாடி நம்ம வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஆனா அவங்களோட நடவடிக்கை வந்து அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்க எப்படி அடுத்தவங்க கூட பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு. உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸ் கூட. ஸோ மெயினா உங்களோட வீக்கர் செக்ஷன் கூட நீங்க டீல் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். உங்களோட வார்த்தைகள்ல இருந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றதுல நீங்க வந்து முன்மாதிரியா இருக்கணும், விட்டு கொடுக்கறதுல, மன்னிக்கிறதுல. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நம்ம பக்கமே எல்லா நியாயமும் இருக்கும், ஆனா நம்மளுக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது பிளஸ் தோஸ் ஹூ கர்ஸ் யூ அப்படின்னு தான். அதால இதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளாக வைக்க இன்றைய தினத்துல நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த 3 காரியங்கள் மெயினா நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளீன்ஸ், நம்மளோட வாழ்க்கையை நம்ம சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம வைத்திருக்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். மூணாவது வந்து நம்ம விட்டு கொடுக்கறத நம்ம பிள்ளைகள் வந்து பார்க்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துடலாம், அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசுற ஒரு காரியங்கள். ஸோ 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். அதே ஜெனிசஸ் சாப்டர் 18 verses 25. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குன்னா, ஆண்டவர் வந்து அந்த சோதம் குமரம் அழிக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப அவ்வளோலாம் டென்ஷன் எடுக்க வேண்டாம், ஒரே வார்த்தை சொல்லி பார்த்துக்கலாம், அங்கே லோத்து இருக்கார், ஆண்டவரே அவர் ஒருத்தல பார்த்துக்கிடுங்கன்னு. ஏன்னா அந்த தேசத்தில் நடக்கிற பாவங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஸோ சோதம் குமரம் எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் அ அட்வான்ஸ்டு சிட்டி. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெல் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு. இன்னைக்கு நம்ம அது கூட நம்ம கம்பேரிசன் பண்ணனா டைரக்டா யூஎஸ்ல இருக்க சிலிகான் வேலியை நம்ம கம்பேர் பண்ணலாம்,
ஓகேவா? அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு சிட்டி. அங்கே வந்து எல்லா காரியங்களுமே அவங்க வந்து ரொம்ப முன்னே யோசிச்சு எடுத்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ற மக்கள். ஸோ அப்படி இடத்துக்கு இவர் வந்து அப்படிப்பட்டதான ஏரியாக்காகவும் என்ன பண்றாங்க, பரிந்து பேசுறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டாம். ஆனாலும் கூட நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்றோமா, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்காக ஆண்டவர் பாதத்துல நம்ம காத்திருக்கோமா, அந்த காரியங்களை நம்ம வந்து பிள்ளைகள் வந்து நம்ம கிட்ட பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரோட தேவைகளுக்காக நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும், இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ரோல் மாடலாக செட் பண்ண ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காங்க. இப்படிப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம கேர்ஃபுல்லா இருந்தா மட்டுமே இந்த சிறு பிள்ளைகளை இப்படி நம்ம இப்போ இருக்கிற காலங்கள் வந்து சோதோம் கொமோராவோட வர்ஸ்டான காலம். நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க பேப்பரை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாள் ஒரு சிறு பிள்ளையில இருந்து அழகா அந்த பாப்பா வந்து ஒரு பிரேயர் பாயிண்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ இருக்கிற பிரசன்ட் கண்டிஷனை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஒரு சிறு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது சேஃப் இல்லை. யாரையுமே நீங்க நம்ப முடியாது. வீட்டில இருந்து போற அந்த பஸ் டிரைவர்ல இருந்து அங்க இருக்கிற பியூனா இருக்கலாம், சாரா இருக்கலாம், ஹெட் மாஸ்டரா இருக்கலாம், உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு அது திரும்பி வருது அப்படின்னா அது வந்து சுத்த ஆண்டவரோட கிருபை. அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது ஆஸ் அ கிறிஸ்டியன் பேரண்ட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ ஆழமாக இருக்க வேண்டும், நம்மளோட ப்ரேயர் லைஃப் எவ்வளோ ஆழமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மேல நம்மளோட கரிசனை எவ்வளோ ஆழமாக இருக்க வேண்டும். டெய்லி காலையில தூங்கி முழிச்ச உடனே எப்படியாவது உங்களோட பர்சனல் ப்ரேயரை முடிச்சுட்டு உங்க பிள்ளைகளோட தலை மேல கை வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணி வெளியே அனுப்புங்க. அந்த ஜெபம் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைய பத்திரமாக வீட்டில இருந்து கொண்டு போயிட்டு வந்து சேர்க்கும். அந்த ஜெபம் தான் நீங்க என்ன தான் நீங்க செக்யூரிட்டி கார்டு எப்படிதான் ஒரு சோசியல் சரௌண்டிங்ல இருந்தாலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறது அந்த ப்ரேயர் மட்டும்தான். அதால நீங்க அப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ணல அப்படின்னா நீங்க உடனே இன்றையில இருந்தே அந்த ஒரு பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ணாம ஒரு சிலுவை போட்டு விடாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதுங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனான, அதாவது பாவம் நிறைந்த ஒரு இடத்துல உங்க பிள்ளைகள் வந்து உங்களை விட்டுட்டு டெய்லி 8 hours 9 hours தனியா இருக்காங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு, அவங்களோட டீச்சரை வச்சு, அவங்களோட சாரை வச்சு, அவங்க பார்க்குற பொருட்களை வச்சு அதை பார்த்து மட்டுமே உங்க பிள்ளைகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள சீக்கிரமாக ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள மாறுறீங்களோ அப்படி இருந்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த முடியும். நம்ம நினைக்கும் சில நேரத்தில் ரொம்ப நம்ம ஃப்ரீயா ப்ராடா விட்டு அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியே ஆகணும். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்தே ஆகணும். எங்கேயுமே பைபிள்ல போடல நீங்க ஒரு இடத்துல காணிக்க அனுப்பிட்டு ஒரு சர்ச் பில்டிங் கட்டி கொடுத்துட்டு இல்ல சர்ச்சில் நல்லா டொனேஷன் பண்ணிட்டு நீங்க சண்டே சர்ச்சுக்கு வந்து அவங்க பிள்ளைகள் வந்து பரிசுத்தமா வாழும் பயபக்தியா வாழும்னு பைபிள்ல எங்கேயுமே போடலங்க. இப்படி யாராவது ஒரு ராங் நோட்டேஷன்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்களை இவால்வேட் பண்ணி பாருங்க. உங்களோட நீங்க இதெல்லாம் முக்கியம். ஆனா எப்போ இது வரணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான காரியங்கள் எப்போ வருதோ அதுக்கப்புறம் நீங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. எந்த ஒரு சூழ்நிலை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, உங்களுடைய பர்சனல் growth உங்களோட ஸ்பிரிச்சுவல் growth இல்லாம ஃப்ரீயா மேல போச்சுன்னா you can be rest assured that God has abandoned you. ஓகேவா? உங்களோட சொந்த வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கீங்க, நல்ல பெரிய இடத்துல போயிட்டு இருக்கீங்க, நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல ப்ரொமோஷன், எவ்ரிதிங் இஸ் குடி அரவுண்ட் யூ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நீங்க உங்களை உள்ள எட்டி பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வேத வாசிப்பு இல்லை, உங்க பிள்ளைகளை நீங்க பரிசுத்தமா நடத்த நீங்க ரெடியா இல்லைன்னா நீங்க ரெஸ்ட் அஷ்யூர்ட், நீங்க வந்து கண்ணை மூடிட்டு நீங்க நம்பிக்கிடுங்க உங்களை விட்டு ஆண்டவர் ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்படின்னு. இஃப் யூ ஆர் அட் தட் பொசிஷன் இட்ஸ் அ டைம் டு கம் பேக். அப்படி ஒரு சூழ்நிலை அவ்வளோ தூரம் போனீங்கன்னா இட்ஸ் டைம் யூ நீல் டவுன் அண்ட் ஆஸ்க் காட் வாட் இஸ் லேக்கிங் இன் மீ. ஆண்டவரே எனக்குள்ள என்ன காரியங்கள் குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து முதலாவது நீங்க உங்களை ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வாங்க. தென் ரிமைனிங் எவ்ரிதிங் வில் பி ஃபாலோயிங் இன்டு தட் பிளேஸ். ஸோ இப்படிப்பட்டதான சில காரியங்களை நம்ம பண்ணா மட்டுமே இப்போ இருக்க கால சூழ்நிலையில நம்ம பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க முடியும், ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த
பண்ண முடியும், ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம வந்து கொண்டு செல்ல முடியும். இது வந்து ஆஸ் அ பேரண்ட் நீங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே பண்ண வேண்டிய சில காரியங்கள். அடுத்ததாக ஆஸ் அ சர்ச் நம்ம கூடி வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆஸ் அ சர்ச் நம்ம எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகள் நம்மளை சர்ச்சில் பார்க்காங்க, வீட்டில் பார்க்கறது ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் திருச்சபைக்கு வரும்போது நம்ம குருவானவராக, நம்ம கமிட்டி மெம்பராக, ஒரு குயர் லீடரோ, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரோ, நீங்கள் ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டியாக நீங்கள் ஃபிகர் ஆகும்போது இந்த அண்ணன், இந்த அக்கா, இந்த அங்கிள், இந்த ஆன்டி அப்படின்னு ஒரு பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்க்கும் போது உங்களோட லைஃப்ல சில காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்னு நம்ம 1-2 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளாக செல்லலாம். முதலாவது நம்ம ஜெரேமியா எழுதின புஸ்தகத்துக்கு வரலாம். 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஜெரேமியா chapter 5 verses 31. ஸோ ஆஸ் அ சர்ச் நீங்கள் சேர்ந்து வரும்போது, நான் சர்ச்சுங்கும் போது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன் ஃப்ரம் ஐயா வச்சுக்கமா நான் வாங்கிக்கிறேன். ஸோ ஐயாவிலேருந்து எல்லாருமே டாப்ல இருந்து நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னதுன்னா, காட் வாண்ட்ஸ் யூ டு லிவ் அ ட்ரூ அண்ட் ஹோலி லைஃப். உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஓப்பன் புக்காக இருக்க வேண்டும் பிள்ளைகள் முன்னாடி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. த வே யூ டாக் வித் அதர்ஸ், அது யாராகவும் இருக்கலாம், நீங்கள் ஒருத்தரை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க. அவங்க போய் உட்காந்து பேசுவாங்க, இந்த அங்கிள் வரும்போது பார்த்தியா இந்த அங்கிள் எப்படி பண்ணாங்க அப்படின்னு, இந்த ஆன்டி வரும்போது பார்த்தியா இந்த ஆன்டி எப்படி பண்ணாங்கன்னு, நம்ம ஐயாவை பார்த்தியா இவங்கள பார்த்தா இப்படி பேசுகிறாங்க, அவங்கள பார்த்தா அப்படி பேசுகிறாங்க, இந்த அங்கிள் பார்த்தியா கமிட்டி மெம்பராக இருக்கு. ஸோ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து ரொம்ப கூர்ந்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் அ லீடர் நீங்கள் என்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்களோ, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இவாலுவேட் யுவர் செல்ஃப் ஈச் அண்ட் எவ்ரி டே. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஒரு உண்மையும் ஒரு ஹோலி லைஃபாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. அதற்காக ஜெபிங்க. நீங்கள் 1 தீமோத்தி 2 தீமோத்தி புக்கை ரீட் பண்ணீங்கன்னா அதில் எக்ஸ்டென்சிவாக நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. ஆஸ் அ சர்ச்சில் நம்ம வரும்போது இதோட நம்மளுக்கு பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது பர்சனல் லைஃப்பில். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே இந்த புக்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள சில காரியங்களை மாற்றணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்களை கூட்ட வேண்டும் என்னாலும் ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ எவர் க்ரோயிங் லைஃப். எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது ஐ எம் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு. உங்களுக்கும் எனக்கும் எப்போ நம்ம ஃபுல்ஃபில் ஆகும்னா, பரலோக ராஜ்யத்துக்கு என்னைக்கு நம்ம கால் வைப்போமோ அன்னைக்கு தான் நம்ம பரிபூர்ணப்படப்படும். அன்னைக்கு வரைக்கும் எனக்கும் சரி, எங்களோட டீமுக்கும் சரி, இல்லை இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையும் சரி, ஐயாவும் சரி, தே ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களோட ஸ்நேகிதர்களை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்லது பண்ணவங்களை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க கூட இருந்து கொஞ்சம் கிரிப்பிங்காக மாறுறவங்களை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தாண்டிங்க தான் உங்களோட எதிரியை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த லெவலில் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, உங்களை சபிக்கிறவங்களை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எவர் க்ரோவிங். ஸோ யாருமே என்ன பண்ண போகிறது இல்லை, நாங்கள் ஃபுல்லாக அட்டைன் பண்ணிட்டோம் நம்மளால சொல்லவே முடியாது. அதால் ஆஸ் அ சர்ச் நீங்கள் வரும்போது ப்ளீஸ் இவாலுவேட் யுவர் செல்ஃப். அப்போ தான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். ரெண்டாவது ஒரு காரியங்கள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் ஜெரேமியா. அதே ஜெரேமியால 6:13. ஸோ நீங்கள் ஆஸ் அ சர்ச் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரும்போது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் ஹவு யூ ஆர் ஹேண்ட்லிங் மணி. ஸோ பைசா விஷயங்களில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பிள்ளைகள் பார்க்காங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு ரோல் மாடல் செட் பண்ணுறீங்களோ அதே தான் இந்த பிள்ளைகள் என்ன போகிறாங்க, நாளைக்கு அடாப்ட் பண்ண போகிறாங்க, திருச்சபையாக கட்ட போகிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், உங்களோட டிஸ்கஷன் டெய்லி நம்ம எப்படி ஊழியத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி இன்னொரு சர்ச்சை நம்ம கட்டி கொடுக்கலாம், வர்ற சர்ச் மெம்பர்ஸ்க்கு ஆவிக்குரிய ரீதியில் வளர்றதுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணி கொடுக்கலாம், நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை எப்படி நம்ம இந்த பணத்தை வச்சு மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து உங்களே அறியா
தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் அ ரோல் மாடல் உங்களை எடுத்து அவங்களும் அதே வார்த்தையில் வாழ்க்கையில் நடந்துருவாங்க. அதை விட்டுட்டு நம்ம மற்ற காரியங்களில் நம்ம பைசா எப்படி அந்த பைசாவில் மட்டும் நம்ம குறிக்கோளாக நம்ம இருந்தோம்னா நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அது வந்து எப்படின்னா அந்த பூனை கண்ணில் ரிப்பன் கட்டிட்டு நான் பாலை குடிக்கிறது உலகத்தையே பார்க்கல அப்படின்னு சொன்ன மாதிரி கதையாக இருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க யாருமே நம்மளை அப்சர்வ் பண்ணலை அப்படின்னா, ஆனால் இருக்கிறதுல இங்கே இருக்கிற சின்ன கிட்ட உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது போய் வீட்டில் சொல்லுவோம் அழகா, அந்த அங்கிள் இப்படி இந்த பைசா விஷயத்தில் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் ஆஸ் அ சர்ச் யூ ஆர் ஹேண்ட்லிங் த மணி. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆஸ் அ பேரண்ட்ஸ், ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ சர்ச் நம்ம எல்லாரும் இப்படி சேர்ந்து நம்ம ஒன்றா உழைச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த சந்ததியை நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்கு நேராக நம்ம வழி நடத்த முடியும். திருப்பி நம்ம அந்த ஜெனிசஸில் சாப்டர் 18 verses 19 நம்ம இன்னொரு டைம் ரீட் பண்ணி நம்ம முடிக்கலாம். பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் ஸோ நீங்கள் இந்த வசனத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஸோ ஆஸ் அ சர்ச், ஆஸ் அ ஃபேமிலி, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். ஏனென்றால் பரலோகத்துக்கு நம்ம போகிற வழி வந்து ரொம்ப நேரோவான வழி. அந்த நேரோவில் நீங்களும் போனோம். அந்த நம்ம சொல்லுவோம்ல ஒரு கூட்டத்தில் எப்படி நம்மளும் போய் நம்ம பிள்ளைகளோட கையை பிடிச்சி அப்படி ப்ரெஷரோட உள்ள இழுத்துட்டு போகிறோமோ, அதே ப்ரெஷர் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு செல்வதற்கு ஃபேமிலியாக திருச்சபையாக நம்ம உழைக்கும் போது மாத்திரமே நம்ம ஆண்டோடைய ராஜ்யத்தை நம்ம ஆஸ் அ ஃபேமிலி இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ இந்த வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஏதாவது ஒரு காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான ஒரு வார்த்தையை அடியேனுக்கும் ஆண்டவரே இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு காரியங்களை இன்றைக்கு நாங்களும் ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்ககிட்ட எதிர்பார்க்கீங்க அந்த ஒரு விஷயத்தை, மகனே மகளே விட்டு விடு, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டு விட்டால் அந்த நீங்க வெறுக்கிற அந்த ஒரு சிறு காரியமா இருக்கலாம், இல்லை என்றால் எங்க கண்ணுக்கு அது பெரிய காரியமா இருக்கலாம். ஆண்டவரே, அந்த காரியத்தை விடுவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் பரலோகத்தில் இந்த குடும்பத்தை அங்க நாங்கள் காண வேண்டும். அதற்கு எங்களுக்கு ஒரு கருவியாக நீங்க யூஸ் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபை உங்க பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு விதைகளும் அப்பா 100 மடங்காக கனி கொடுப்பதற்கு நீங்க கிருபை தரும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு ஆத்தும அறுவடைகளாக ஆண்டவரே they want make them be a reapers and harvesters of your kingdom Lord. ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உங்களுக்கென்று எழுந்தி ஜொலிக்கிற ஒரு விளக்காக மாறுவதற்கு நீங்க கிருபையும் பலத்தையும் கொடுங்கப்பா. திருச்சபையின் தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் நீங்க அலைவீங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீதியான காரியங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்திலும் குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் தயவாக மன்னிங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சண்டே ஸ்கூல் சண்டே, அதாவது ஞாயிறு பள்ளி ஞாயிறு ஆராதனையில் சிறு பிள்ளைகள் மிக அழகாக, அதாவது அண்ணன் சொல்ல போலவே ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கிறீங்க. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடாமல் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரோடைய அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்க. மிக வேட்டி சட்டையெல்லாம் போட்டு மிக பயங்கரமாக தமிழியன்ஸ், பக்கா தமிழியன் மாதிரி இருக்கிறீங்க. எல்லாரும் அழகாக இருக்கு. மிக அழகாக பிள்ளைகள் ஆராதனை சிறப்பாக நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, பாடல்கள் பாடினார்கள். ஆக்ஷன் சாங்ஸாக இருக்கட்டும், ஸ்கிட்டாக இருக்கட்டும், நேச்சுரலாக அவங்களுக்கு எப்படி வருதோ அது எல்லாவற்றையும் அப்படியாக அவர்கள் செய்தார்கள். எல்லாவற்றையும் நம் ரெக்கார்டான பின்பதாக நம்ம அதை பார்த்து நம் கண்டு மகிழலாம். சந்தோஷமாக இருக்கிறது. திருச்சபை சார்பாக இந்த நம்மளுடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகள் யாவரையும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்திருக்கேன். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பதாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன்
ஒர்க் பண்ண ஒவ்வொரு டீச்சர்ஸ், சூப்பரிண்டெண்டன்ட் எல்லாரையும் திருச்சபை சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவங்கள்தான் எல்லா டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக நேற்று தினத்தில் பண்ணியிருக்கிறாங்க. வாலண்டியர்ஸாக அதில் சேர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது பார்க்கும்போதே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதில் தெரியுது. நான் டைம் எடுக்கும் இது எல்லாவற்றையும் செய்துக்கு பின்னாடி பார்க்கும்போது அதுவும் டைம் எடுக்கும். ஃப்ளவர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து அதுவும் ரேப் பண்ணுற அதுவும் ஒரு வேலையாக அவங்க செய்திருக்கிறாங்க. மிக அழகாக இருக்கிறது. வெல்கம் பண்ண வேண்டும், அழகாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து செய்திருக்கிறார்கள். திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக மத்தியான உணவும் ஆயத்தமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆயத்தமாக நடந்து கொண்டே இருக்கிறது. வயிறு பசி எடுத்தால் இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் நிகழ்வுகள் இருக்கிறது. அது முடிந்த பிறகு தான் சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆராதனை முடிந்த பின்பதாக டீ பிரேக் இருக்கும். அந்த டீ பிரேக்லையும், அதாவது இந்த இன்னும் ப்ரோக்ராம் முடியல, இன்னும் ப்ரோக்ராம் இனிமே தான் இருக்கும். தாராவி காஸ்பல் டீம் நம்மளுடைய அழைப்பு பெற்று வந்திருக்கிறார்கள், சும்மா விட முடியாது. அதனால் அவங்க செய்திக்கு மட்டும் அவங்க ஆராதனை வேலை கொடுத்துட்டு ஆராதனைக்கு பிறகு தான் அவங்களுடைய மெயின் ப்ரோக்ராமே இருக்கும். பப்பேட் ஷோ மற்ற அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாரும் இதில் அமர்ந்து நீங்கள் இது எல்லாவற்றையும் பார்த்து கலந்து நீங்கள் எல்லாம் செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பதாக உங்களுக்கு சின்ன டீ பிரேக் இருக்கும். அந்த டீ பிரேக்கில் தான் அவங்களுடைய செட்டப், அதாவது பப்பெட் ஷோடைய செட்டப் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த டீ பிரேக் முடிந்த பின்பதாக எல்லாரும் மறுபடியும் ஆலயத்துக்குள்ளாக வர வேண்டும். இந்த நிகழ்ச்சி, அதாவது முடிந்த அந்த செட்டப் எல்லாமே பண்ணி முடிந்த பின்பதாக பிள்ளைகளுடைய ஒரு சில ப்ரோக்ராம்ஸ், அதாவது டான்ஸ், சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு பின்பதாக தாராவி காஸ்பல் டீம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணுவார்கள். நீங்கள் எல்லா கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து இந்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் இருந்து சந்தோஷமாக பார்த்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சாப்பாடு அதுக்குள்ளே முடிந்துவிடும். அது முடிந்த பின்ன சாப்பிட்டுட்டு நம்ம வீடுகளுக்கு சந்தோஷமாக செல்லலாம். தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். கடைசி வரைக்கும் எங்களோடு நீங்கள் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் தான் வந்திருக்கிறாங்க. அதாவது இன்னும் டிஜிடி தாராவி காஸ்பல் டீம்லேருந்து இன்னும் வரல. அவங்க இன்னும் ஆராதனைக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஓகே. ஸோ வந்தப்புறம் அவங்களுடைய வெல்கம் எல்லாம் நம்ம பண்ணலாம். அவங்க வந்தப்புறம் அவங்களுக்கு வெல்கம் அந்த நேரத்தில் பண்ணப்படும். மிக அழகாக இரண்டு பேரும் நான் நிறைய திருச்சபையில் பார்த்துருக்கிறேன். அதில் ஐசக் பிரதர் கல்யாண் பகுதியில் அவர் வசித்து கொண்டிருக்கார். நல்ல ஒரு மியூசிஷியன், நல்ல கீபோர்டு வாசிப்பார். சில வேளையில் அம்பர்நாத் திருச்சபையிலையும் அவரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய வர்ஷிப் டீம் மிகவும் ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் டீமாக இருக்கிறது. அம்பர்நாத் திருச்சபையில் பார்த்திருக்கிறேன். அந்த இடத்தில் அவர்கள் ஒரு டீமாக வந்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அவர்கள் அந்த வர்ஷிப்பை நடத்தியிருக்கிறார்கள். ஆராதனை, அந்த துதி ஆராதனை பிள்ளைகளை வழி நடத்தியிருக்கிறார்கள். மிக அழகாக ஒரு டீம், அதாவது ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுற ஆட்கள் இல்லை, ஒர்க்கிங், அதாவது மண்டே டு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக அவங்களுடைய ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலும் வீக்கெண்ட் மினிஸ்ட்ரியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். லீவ் நேரத்தில் அவர்கள் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகவும் அழகாக இருக்கிற ஒரு டீம். இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளாகவே இருந்தால் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்தந்த நேரத்தில் ஊழியம் செய்தால் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த தாராவி காஸ்பல் டீமை அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஒரு சில அறிவிப்புகள் சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 58 பேர். கடந்த வாரம் அந்த பை காணிக்கை 3130 ரூபாய். கடந்த வாரம் வந்த மொத்த வரவு, மொத்த காணிக்கை 19,730 ரூபாய்.
இன்னும் ஏற்கனவே சொன்ன விதமாக ஆராதனை பின்பதாக உங்களுக்கு டீ ஆயத்தமாக இருக்கும். அதை சாப்பிட்டு விட்டு நீங்கள் சீக்கிரமாக நம்மளோட இணைந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படியாகவும், அது முடிந்து எல்லாவற்றும் முடிந்து உங்களுக்கு உணவும் மத்தியான உணவும் ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஷன் சண்டேயாக நாம் அனுசரிக்கின்றோம். ரெவரண்ட் எட்வின் பொன்னையா ஏஷியா எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஊழியத்திலிருந்து அவர்கள் வருகிறார். அவர்கள் பாண்டுப் திருச்சபையின் அங்கத்தினராகவும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மிஷன் சண்டைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் குடும்பமாக இந்த சண்டே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்மளுடைய திருச்சபை நோட்டீஸ் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்காக ஒவ்வொரு சிறப்பு ஆராதனைகளுக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக நாம் கொண்டாடுகிறோம். அதாவது அறுப்பின் பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த அறுப்பின் பண்டிகைக்காகவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு திருச்சபையில் நாங்கள் பார்க்கும்போது காய்கறி பழங்கள் எல்லாவற்றையும் அலங்காரங்கள் செய்வார்கள், டெக்கரேஷன் பண்ணுவார்கள். அதுக்கு பின்பதாக அது ஏலத்துக்கு எடுக்கப்படும். நீங்களும் இந்த இடத்துல செய்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் உற்சாகமாக பழங்கள் காய்கறிகள் கொண்டு வந்து திருச்சபை அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு பின்பு ஆராதனை முடிந்த பின்பதாக நடைபெறுகிற அந்த ஏலத்திலும் பங்கு பெற்று நீங்கள் உற்சாகத்தோடு அதை பெற்று செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அன்றைய தினத்தில் ஆசீர்வாத தட்டும் வைக்கப்படும். அதற்காக உற்சாகமாக பொருத்தனையுடன் நீங்கள் கொடுக்கிற விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து கொடுக்கும்படியாக பொருட்கள், நீங்கள் பழங்கள் வைக்கலாம், சில இடத்துல துணிகள் வைக்கிறாங்க, அதாவது சாரீ வைக்கிறாங்க, ஷர்ட் பீஸ் பேண்ட் பீஸ் வைக்கிறாங்க, பைபிள் வைக்கிறாங்க. ஸோ அப்படியாக நீங்கள் உங்களுடைய பொருத்தின்படியாக நீங்கள் என்ன வைக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் அது சொல்லும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வேளை வாங்க முடியலாலும் நீங்கள் தொகை கொடுத்து கூட உதவி செய்யலாம். நாங்கள் அதுக்கு அந்த ஆசீர்வாதம் தட்டுக்கு என்ன வைக்க வேண்டும் பார்த்து அப்படியாக அந்த பொருட்கள் கூட நாங்கள் வைக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை பின்பதாக நடைபெறுகிற அந்த ஏலத்திலும் நீங்கள் அது கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாத தட்டையும் நீங்கள் உற்சாகத்தோடு அந்த தொகைகள் கொடுத்து அதை பெற்று செல்லும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆசீர்வாத தட்டு வருகிற அந்த காணிக்கை அது நம்மளுடைய பில்டிங் ஃபண்டுக்கு அது நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம். ஏன்னா பில்டிங் ஃபண்டுக்கு ஃபண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதனால் அதில் அது ஆட் பண்ண நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதனால் இந்த பில்டிங் ஃபண்டுக்காக நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த பில்டிங் ஃபண்ட் கமிட்டிக்காகவும் நாங்கள் கடந்த வாரம் நடந்த கமிட்டி மீட்டிங்கில் பேசினோம். பில்டிங் ஃபண்ட் கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டும், அது உருவாக்க வேண்டும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா பில்டிங் ஃபண்ட் கமிட்டியில் அதில் எங்களோடு இணைந்து பாஸ்டர் கமிட்டியோடு இணைந்து செயல்படுவதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வாலண்டியராக தேவைப்படுகிறது. அதில் ஒரு சேர்பர்சனாக இருப்பார்கள், வாய்ஸ் சேர்பர்சன் இருப்பார்கள், மற்ற கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு 10 பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவர்கள், உற்சாகத்தோடு இருக்கிறவர்கள், எங்களோடு இணைந்து இந்த திருச்சபை கட்டுமான பணிக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக என்பதன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெயர்கள் எங்களிடத்தில் கொடுத்தீங்கனால் அது மிக அழகாக இருக்கும். வருகிற நாட்களில் அந்த பில்டிங் கமிட்டி ஃபார்மும் நாங்கள் அதுக்காக முயற்சிகள் எடுப்போம். அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மழை முடிந்த பின்பதாக எல்லாம் அந்த சபையுடைய கட்டுமான பணிக்காக முயற்சிகள் எடுக்கப்படும். குறிப்பாக அந்த மழை முடிந்த உடனே பரணி பண்ண வேண்டும். பரணி என்றால் அந்த இடங்கள் மண்ணினால் நிரப்பி அது செட் பண்ண வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஸோ அதனுடைய கொட்டேஷன் நாங்கள் எடுக்கும்போது ஒரு 3500-4000 கிட்ட ஒரு வண்டி, ஒரு ட்ரக் உடைய ஒரு செலவாக இருக்கிறது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ரக்கிட நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கு பேசி கொண்டே இருந்தோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள், அதாவது நம்ம திருச்சபையிலேருந்து அத்தனை ட்ரக்குடைய காஸ்ட்டை நம்ம எடுத்தோமானால் அது பில்டிங் ஃபண்டுடைய தொகை குறைந்து கொண்டே இருக்கும். ஸோ அது நம்மளுடைய
ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம எடுத்தோம்னா, அதாவது ஒவ்வொரு குடும்பம் அந்தந்த ஒவ்வொரு ட்ரக்குடைய தொகை ஒரு 4,000 கிட்ட ஆகும். அப்படியாக நம்ம அது டொனேஷனாக நம்ம கொடுத்தோமானால் அது திருச்சபைக்கும் அதிகமாக பேர்டன் இல்லாமல் நம்ம அது இணைந்து செயல்படுகிற காரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இந்த ஒரு ட்ரக் டொனேஷன் நான் கொடுக்குறேன், இன்னொரு ட்ரக் டொனேஷன் நான் கொடுக்குறேன், அப்படியாக இணைந்தால் அது மிகவும் அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மளுடைய அந்த பர்னி பண்ண வேண்டும், நிரப்ப வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காணிக்கை வேளையிலும் முதலாவது சிறப்பு கவர் காணிக்கை படைக்கப்படும். அதுக்கு பின்பதாக பை காணிக்கை, மற்ற காணிக்கை படைக்கப்படும். நீங்கள் யாவரும் ஆயத்தமாக வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை ஆராதனை ஆரம்பம் முன்பதாக ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தேன். அதாவது நம்மளுடைய திருச்சபையில் ஒரு புதிதாக இருக்கிற இந்த ஜூமர் லைட் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நம்மளுடைய திருச்சபை சார்ந்த ஒருவர் இது ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. இது நாங்கள் பிரதிஷ்டை செய்து விட்டு பின்பதாக தான் ஆராதனை நாங்கள் தொடங்க செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இப்படியாக உற்சாகத்தோடு நீங்கள் வருகிற நாட்கள் நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய பெயரை வாசிக்கும் போது முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூற்றுவார் என்கிற திருவசனத்தின்படியே கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்தநாள் பெயரை வாசிக்கிறேன். வருகிற 17ஆம் தேதி திரு ஸ்டீஃபன் லாசு, 17ஆம் தேதி திரு மிஸ் ஜோஸ்லின் மைக்கேல். இவர்களுக்காக நாம் தலைகள் தாழ்த்தி செபிப்போம். தொடர்ந்து ஆராதனைக்கு நிறைவாக நம் யாவரும் எழும்பி நின்று கீர்த்தனை 268 நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மை நம் காணிக்கை ஆண்டருக்கு அர்ப்பணிப்போம். முதலாவது கவர் காணிக்கை படைக்கப்படும். அதற்கு என்பதாக பை காணிக்கை படைக்கப்படும்.
நின்றவனமாகவே நம் தலைகள் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஆரம்பம் முதல் இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரை எங்களுடைய பிரசனத்தினால் நிறைத்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தினதுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளும் இடத்தில் வருவதற்கு ஆண்டவரே தடைகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அன்புள்ள தேவனாக நீர் இருக்கிறீர். சிறு பிள்ளைகளை பார்க்கும் போதும் நீர் மகிழ்கிறீர், சந்தோஷப்படுகிறீர். இப்படியாக இந்த நாளிலும் சிறு பிள்ளைகளுடைய சமூகத்தில் வந்து இந்த பரிசுத்த ஆராதனையை நடத்தியிருக்கிறார்கள். நீ சந்தோஷமாக இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் காணப்பட்டதுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஞாயிறு பள்ளியில் ஆண்டவரே பிள்ளைகள் உம்முடைய வசனத்தினால் நிறைந்திருக்கவும், உம்முடைய ஞானம் பிள்ளைகள் உம்முடைய ஞானத்தினால் நிரம்பி இருக்கவும், அறியாத காரியங்கள் புரியாத காரியங்கள் உம்முடைய வேத ரகசியங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. இந்த சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக எழும்பட்டும், வல்லமையாக எழும்பட்டும். அநேக பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த கிருபை செய்வீராக. படிக்கிற ஸ்கூல்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்கட்டும், வசிக்கிற இடங்களிலும் உமக்கு சாட்சியாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஞானத்திலும் விவேகத்திலும் ஆண்டவரே மனித தயவிலும் ஆண்டவரே உம்முடைய தயவோடு பிள்ளைகள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகவும், வருகிற நாட்களில் வாலிப வயதிலும் ஆண்டவரே அவர்கள் வரும்போதும் அநேக வாலிபர் மத்தியில் சாட்சியாகவும், முதியோர் வயதிலும் ஆண்டவரே வஸ்திரத்தின்படியாக நடக்கிற பிள்ளைகளாக எழும்பி நிற்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, சமூகத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெற்றோரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். திருச்சபை ஒவ்வொரு பேரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொரு பெரியோர்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்கவும், இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே ஏற்ற வழியில் நடத்தவும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முடிந்த பின்பதாக நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வாதமாக ஆண்டவரைகளை நீர் வழி நடத்துவீராக. பிள்ளைகளும் ஆண்டவரே இதில் பங்கு பெற்று ஆண்டவரே கண்டு மகிழ கிருபை செய்வீராக. இதை நடத்த போகிற ஆண்டவரே தாராவி காஸ்பல் டீமை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த குழுவை மூட்டமாக நீர் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியிடம் துதிக்கிறோம். அநேக சிறு பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் அநேக திருச்சபைகளில் எடுத்து நீர் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியிடம் துதிக்கிறோம். அவர்களுடைய இந்த ஊழிய வாஞ்சைக்காக நன்றியிடம் துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அநேகர் மத்தியில் சாட்சியாகவும் அநேக வெறுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இதை போலவே ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் ஒரு ஊழிய வாஞ்சை கட்டளையிடும்படியாகவும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு குழுவை ஆண்டவர் சீக்கிரமாக அழைத்து கொண்டு வந்து இணைந்து இவர்கள் இந்த நிகழ்வுகளை நடத்த கிருபை செய்வீராக. ஆண்டவரே, என்னும் ஆண்டவரே நீ நாளை நீர் ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து சிறு காணிக்கை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. திருச்சபையின் தேவைகள் சந்திப்பீராக. கொடுத்த ஒவ்வொரு கரத்தை ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவர் வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேலும் மேலுமாக உயர்த்தும்படியாகவும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த திருச்சபைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. திருச்சபையின் கட்டுமான பணிக்காகவும் நாங்கள் பிரயாச ஆண்டவர் எடுக்கும் போதும் உம்முடைய ஆண்டவர் வல்லமையோடு உம்முடைய ஆவினால் நிறைந்து ஆண்டவர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லவும் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கவும் கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிறைவேறட்டும். ஆண்டவர் எங்கள் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த மதியான உணவுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் ஆண்டவரே பலப்படுத்தி வழிநடத்துவீராக. சந்தோஷமாக எல்லாவற்றையும் நாங்கள் முடித்து சுகபத்திரமாக வீடுக்கு செல்லவும் கிருபை செய்வீராக. உம்முடைய தொடர்ந்து உம்முடைய பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வராத பிள்ளைகளையும் வருகிற நாட்களில் எங்களோடு இணைந்து துதிக்கவும் ஆராதிக்கவும் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் நீர் அறிவீர். எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு பிள்ளைகளை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவர் கண்ணீரோடு சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் எல்லா கண்ணீரினை துடைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களை உடைய பிரசனத்தினால் நிறைத்து ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோட இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவும்.